ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. என்னன்னா, பார்த்திபன் தெலுங்கு தேசத்தில் போய் நான் தெலுங்க, தமிழ்நாடே தெலுங்கு ராஜ்யம். இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் சென்னையில் தெலுங்கர் தான். தெலுங்கு ஆந்திரா வெள்ளக்காரன் இங்கே வந்து தெலுங்காரன் தான் சென்னை பட்டத்தை வாங்கியிருக்கான். ஆனால் நிறைய பேர் இங்கே இருக்கிற தமிழர்கள், இங்கே இருக்கிற தெலுங்கர்கள், தாய்மொழியாக கொண்டவர்கள், கண்ணாம்பா அந்த அம்மா தமிழ் உச்சரிப்பு இங்கே உள்ள நடிகை தெலுங்கு படம் இங்கே சென்னையில் தான் தயாராகிடுச்சு. இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் இங்கே ஸ்டூடியோ கட்டினார். மற்ற எல்லா ஸ்டூடியோக்களும் நம்ம வந்து என்டி ராமராவ் வந்தது அங்கே கொண்டு போயிட்டார். அப்புறம் இங்கே அப்படியே இவங்க மாஸ்டர் போனாங்கன்னா அங்கே தான் டான்சஸை பயன்படுத்தணும். தெலுங்கில் போய் அவர் என்ன பேசியிருக்காரு, நான் தெலுங்குக்காரன் தான், நான் தமிழ்நாட்டில் வாடுறேன், எனக்கு தமிழ் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் தான் அதிகம். பார்த்திபன் பேசியது முற்றிலும் சரி. இப்போ சமீப காலத்தில் ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. என்னன்னா, பார்த்திபன் தெலுங்கு தேசத்தில் போய் நான் தெலுங்க, நாயுடு, எனக்கு வந்து தெலுங்கு பேச தெரியாதுங்கிற வருத்தம் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால் புரட்சித் தலைவரின் கலைவாரிசு கே பாக்யராஜ் சார் என்ன சொன்னார்னா, நானும் தெலுங்கன் தான், கம்மார நாயுடு தான் நான் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன தப்பு? இங்கே உள்ளவங்க என்னமோ தமிழில் பெரிய புடிங்கிய மாதிரி எல்லாரும் கொந்தடிக்கிறாங்க. தமிழ்நாடே தெலுங்கு ராஜ்யம். இப்போ மதுரையில் யார் ஆட்சி புரிஞ்சா? திருமலை நாயக்கர் தானே. நான் இங்கேருந்து இலங்கையில் இமயமலையில் போய் கல் எடுத்துகிட்டு வந்தான் சோழன்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சரபோஜி மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. உண்டா இல்லையா? இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் சென்னையில் தெலுங்கர் தான். தெலுங்கு ஆந்திரா வெள்ளக்காரன் இங்கே வந்து தெலுங்காரன் தான் சென்னை பட்டத்தை வாங்கியிருக்கான். அது வரலாறு இருக்குது. நாம் தெலுங்கனை துரத்தி விட்டுவிட்டு பாவம் அவன் விட்டுட்டு போயிட்டான். எங்கே அங்கே பாரிஸ்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே இருக்கிற தமிழர்கள், இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து வர்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா தெலுங்கர்களும் தமிழ் படித்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். பானுமதி யார், கண்ணாம்பா யார், சாவித்திரி யார், எல்லாமே ஆந்திரா தான். தெலுங்கு பேசுகிறவர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், கண்ணாம்பா அந்த அம்மா தமிழ் உச்சரிப்பு இங்கே உள்ள நடிகை எவ்வளவு பேச முடியுமா? முடியாது. சாவித்திரி எந்த அளவுக்கு தமிழை நேசித்தார், அந்த மாதிரி அங்கேருந்து வந்தவங்க தான். அது மட்டுமல்ல, முதல்ல என்டி ராமராவ் முதல் ஆகும் வரை தெலுங்கு படம் இங்கே சென்னையில் தான் தயாராகிடுச்சு. இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் தெலுங்காருக்கு சொந்தமான இடம். பிரசாத் ஸ்டுடியோ யாருக்கு? தெலுங்காருக்கு தான். இல்லை என்று மறுக்க முடியுமா? வாகினி யார்? தெலுங்காரு தான். மறுக்க முடியுமா? ஒரே ஒரு ஆள் ஏவி மையப்பேன் தமிழன் வந்து உட்காந்துட்டார், இங்கே ஸ்டூடியோ கட்டினார். மற்ற எல்லா ஸ்டூடியோக்களும் தெலுங்காரங்க தான். அப்படி இருக்கும் பொழுது என்டிஆர் முதல்வர் ஆகிற வரைக்கும் தெலுங்கு சினிமாக்கள் இங்கு தான் தயாராகின. இதே குடம்பாக்கத்தில் தெலுங்கர்கள் அங்கேருந்து தினசரி பஸ்ஸில் ஒரு 20-30 பஸ்ஸில் வருவாங்க என்டி ராமராவை பார்க்குறது. நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ட்ரெஸ்புரத்தில் நம்ம கன்னட நடிகர் ராஜ்குமார் இருந்தார். ராஜ்குமாரை பார்க்குறது பெங்களூர் வந்து சென்னைக்கு தான் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தவன், 60களில் 65களில் பார்த்தவன். அதனால தான் நான் சொல்கிறேன், என்டி ராமராவ் வந்தது அங்கே கொண்டு போயிட்டார். அப்புறம் இங்கே கன்னடமும் அங்கே போயிடுச்சு, மலையாளமும் அங்கே போயிடுச்சு. இப்போ தமிழ் படங்கள் மட்டும்தான் இங்கே. அது மட்டும் இல்லை, அங்கே போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தெலுங்கில் உள்ள திரைப்பட வர்த்தக சபை தமிழில் உள்ள ஸ்டண்டு ஆர்டிஸ்ட்டு, தமிழில் உள்ள டான்ஸ் மாஸ்டர்லாம் கொண்டு வரக்கூடாது. அப்படியே இவங்க மாஸ்டர் போனாங்கன்னா அங்கே தான் டான்ஸஸை பயன்படுத்தணும், அங்கே தான் ஃபைட்டர்ஸை பயன்படுத்தணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திபன் ஒரு தெலுங்கர். இப்போ தெலுங்கில் போய் அவர் என்ன பேசியிருக்காரு, நான் தெலுங்குக்காரன் தான், நான் தமிழ்நாட்டில் வாடுறேன், எனக்கு தமிழ் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. நான் தெலுங்கு படம் நடித்தேன், அந்த படத்தில் எனக்கு தெலுங்கு சரியாக பேச தெரியல, நானே டேடிகிட்ட போய் நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பேசிங்கன்னு சொன்னேன். இப்போது சென்னையில் தமிழில் அந்த படம்
வெளிமாற்றம் செய்யப்படும் போது நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாக்யராஜ் சார் தெலுங்கார் தான். ஏன் அனுமோகன் தெலுங்கார், சவுந்தரராஜன் ஆர் சுந்தரராஜன் தெலுங்கார், 3 பேரும் ஒரே இடத்துல தமிழ் நாடகங்கள் போட்டவங்க. முதல்ல பாக்யராஜ் வந்தார், அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜன் வந்தார், சுந்தரராஜனும் அனுமோகனை கூட்டிகிட்டார். எல்லாருமே தெலுங்கு பேசுகிறவங்க தான். அந்த தெலுங்கு பேசுகிறதுலே அனுமோகன் வேற ஜாதிக்காரர், ஆர் சுந்தரராஜன் வேற ஜாதிக்காரர். ஆனாலும் தெலுங்கர்களாக ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்வது இப்போ வெற்றிமாறன் பாதி 1-2 ஆட்கள் தமிழில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே தாய்மொழி தெலுங்கை கொண்டவர்கள் தான். ஏன் அவங்க தெலுங்கு தேசத்தில் போய் என்னுடைய தாய்மொழி தமிழ்னு சொல்ல என்னையா தப்பு? உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது? இங்கே வந்து அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பள்ளியோடத்தில் என்னுடைய தாய்மொழி தெலுங்குன்னு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதை மறக்க முடியுமா? கேட்குறீங்களா? இங்கே மதர் டங் எது, அதுமாதிரி ஜாதின்லாம் கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சாருக்கு கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் தாமோதர் நாயுடு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சார். அவங்க அம்மா கிட்டலாம் போய் பேசிட்டு வந்துட்டார், அவங்க அண்ணங்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டார். யார்? பாக்யராஜ் அண்ணன் ஒத்துக்கிட்டார். ஆனால் டைரக்டர் பாக்யராஜ் தான் மறுத்துட்டார். ஏன்னா அப்போ லவ்வில் ஏதோ மூழ்கி இருந்தார். அதனால் தாமோதர் நாயுடு மேலே அவர் கல்யாணம் பண்ணிக்கல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து அவரும் இன்னொரு நண்பர் பேர் சொல்ல மாட்டேன், தெலுங்குலாம் பேசிப்பாங்க. ஆனால் பார்த்திபனுக்கு தெலுங்கு சரியாக பேச தெரியாது. ஆனால் பாக்யராஜ் சார் நல்லா தெலுங்கு பேசுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் எனக்கு பாக்யராஜ் சார் சொல்லியார் எனக்கு தெலுங்கு சரியாக பேச தெரியாதுன்னு. அது போய் அவருக்கு நல்லா தெலுங்கு பேச தெரியும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாமே தெலுங்கு டப்பிங் போய் சக்ஸஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, முந்தான முடிச்சுலாம் தெலுங்குலையும் 100 நாள் ஓடிச்சு, டப்பிங் பண்ணியும் 100 நாள் ஓடிச்சு. ஆக இங்கே தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டில் சினிமாவில் மட்டும் இல்லையா, 38 பேர் தெலுங்குல எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில். அதில் 13 பேர் தெலுங்காரங்க அமைச்சர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் பார்த்திபன் பேசியது சரி, பாக்யராஜ் பேசியது சரி. என் தாய்மொழி என்னங்கிறத சொல்கிறல என்ன தப்புங்கிறேன். அதையே எரிஞ்சு விழுறீங்க. தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச ரஜினிகாந்த் கன்னடன், அவருங்க பொண்ணு கட்டியிருக்கிறது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டு மருமன் ஆயிட்டார். இன்றைக்கி எனக்கு ஒரு காசு கொடுத்து நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனுக்கு பாட்டே பாடுறாரு. ஆக இங்கே தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரு கன்னடத்துக்காரரு, அதேமாரி நிறைய நடிகர்கள் தெலுங்குலேருந்து தான் வர்றாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிழக்கே போய் ரயிலில் கதாநாயகன் யார்? சுதாகர், தெலுங்காரர் தான். பாரதி ராஜாவுக்கு அப்போவுமே இங்கே தமிழ்நாட்டில் கதாநாயகன் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, கதாநாயகிகள் எல்லாருமே தெலுங்குலேருந்து தான் வர்றாங்க. ஆரம்பத்தில் நம்ம தெருக்கூத்து போடும்போதே பெண் வேடத்தில் நடிப்பதற்கு பெண்கள் தயாராக இல்லை, ஆண்கள் தான் பெண் வேடம் போட்டு நடித்தாங்க. ஏன்னா சினிமா அப்படிப்பட்ட ஒரு தொழில். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சினிமாக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சினிமாக்காரனால நிறைய பேர் எனக்கு வந்து வீடு வாடகை தரலன்னு. ஆகவே சினிமாக்காரங்களுக்கு புகழும் இருக்குது, வாடகைக்கு தராத கொடுமையும் இருக்குது. இதுதான் சினிமா. இந்த பேச்சில் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நான் பச்சை தமிழன், தூத்துக்குடிக்காரன், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கே வெக்கப்படணும்? பாக்யராஜ் தெலுங்காரன்னு சொன்னால் உடனே தமிழர்கள் சிலர் இவர் என்னமோ ஒரிஜினல் தமிழனான்னு சொல்லிவிட்டு தமிழரை தான் தூக்கி பிடிக்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த திட்டுதல் வேண்டாங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே தவிர, மற்றபடி தெலுங்கர்கள் தான் ஒசத்தி பேசுகிறேன், தமிழர்களை தாழ்த்தி பேசுகிறேன்னு எடுத்துக்கொண்டீர்களேனால் அது உங்களுடைய தப்பு. ஏன் தப்பு? இல்லவே இல்லை. தமிழன் வந்து எப்போவுமே ஓய்ந்தவன் தான். என்ன ஒன்றா இருக்க மாட்டான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வந்தாரை வாழ வச்சுட்டு தமிழன் என்ன செய்வான்? இதான் காரணம். இதான் உண்மை நிலை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.